திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இளைஞரை கல்லால் அடித்துக் கொன்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சிறுமயங்குடி கிராமத்தில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ட்ரம் செட் மேல இசைக்கு கிராம இளைஞர்கள் ஆர்வமுடன் ஆடிக்கொண்டிருந்தனர். அப்போது அருண்குமார் என்பவருக்கும் சர்க்குணம் என்பவருக்கும் இடையே டான்ஸ் ஆடுவதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. சர்க்குணத்தின் ஆதரவாளர்களான சஞ்சய், சரவணன், திவாகர் உள்ளிட்ட 4 பேரும் அருண்குமாரை சரமாரியாக தாக்கி அவர் மீது கல்லை எடுத்து வீசியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அருண்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து 4 பேரை கைது செய்த லால்குடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை நெல்லையப்பர் ஆவணி மூலத் திருவிழாவில் கருவூர் சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆவணி திருவிழா தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் கோவிலில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக அகில இந்திய அளவில் 7வது நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 355 நாய்கள் கலந்து கொண்டன. கண்காட்சியில் ராட்வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட், ராஜபாளையம், சிப்பிப்பாறை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட வகையான நாய்கள் கலந்து கொண்டன. முதல் நாள் கண்காட்சியில் நடைபெற்ற முதல் சுற்றில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனின் இங்கிலீஷ் செட்டர் என்ற வகையை சேர்ந்த நாய் முதல் பரிசை தட்டி சென்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி டி. சுப்புலாபுரம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு செய்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அங்கு 5 மாதங்களாக இல்லாத மருந்துகளை உடனே கொண்டு வந்து சேர்க்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கடந்த 5 மாதங்களாக காய்ச்சல், தலைவலி உள்ளிட்டவைக்கான வலி தைலம் உள்ளிட்ட மருந்துகள் இல்லை என சித்த மருத்துவ பிரிவு அலுவலர் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சரிடம் கூறினார். இதனையடுத்து உடனே சென்னையில் உள்ள இந்திய மருத்துவத்துறை மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையருடன் தொலைபேசியில் பேசிய அமைச்சர் சமீப காலமாக காய்ச்சல் பரவி வருவதை கருத்தில் கொண்டு உடனடியாக மருந்துகளை அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்துகளின் இருப்பை எப்போதும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். பெயின் பாம் சப்ளை மட்டும் கொஞ்சம் இருந்தாலும் டக்கு முடிஞ்சு பேஷண்ட் எல்லாம் பெயின் பாம் வராங்க. இந்த இந்தியன் மெடிசன் கமிஷன் போடுங்க. மேடம் ஒன்றும் அந்த ஆண்டிப்பட்டி பக்கத்தில் டி. சுப்புலாபுரம்னு ஒரு பிஹெச்சியில் இருக்கிறேன். இப்போ இதில் நம்ம இந்த சித்தா யூனிட்ல வந்து இந்த பெயின் பாம் கிடைக்கலையா? ஒரு 2 மாசம் எவ்வளோ நாளா? 5 மாசமா இல்லையா? கொஞ்சம் அவங்க இமிடியேட்டா கொஞ்சம் அனுப்புற மாதிரி பார்த்தீங்க. அது ரெகுலரா இந்த டிஸ்ட்ரிக்ட் சிட்டால மெடிக்கல் ஆஃபீஸர் கொஞ்சம் ரெகுலரா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு. தர்மபுரி அருகே பலத்த சூறைக்காற்று வீசியதில் வீட்டின் மீது மரம் வேரோடு சாய்ந்தது. கொள்ளை அள்ளி புதூர் கிராமத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பானு என்பவரின் வீடு சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர்கள் காயமின்றி தப்பினர். மின்சார வயர் அறுந்துள்ளதால் மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. மாமல்லபுரம் அருகே பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்காமல் தங்களை புறக்கணிப்பதாக கொக்கிலமேடு மீனவ கிராம மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கொக்கிலமேடு மீனவ கிராமத்தில் 27 குடும்பத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர்கள் வெளியூரில் தஞ்சமடைந்தனர். பின் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை அடுத்து 27 குடும்பத்தினரும் மீண்டும் கொள்ளிலமேடு மீனவ கிராமத்திற்கு திரும்பினர். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட 27 குடும்பத்தினரை கணக்கெடுப்பு செய்யாமல் அவர்களுக்கு பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. பெஞ்சல் நிவாரண உதவி தொகை வழங்க கோரி 27 குடும்பத்தினரும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சிறைப்பிடித்து
போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கேவி ஆலங்குளம் கிராமத்திற்கு முறையாக பேருந்து வசதிகள் இல்லாததால் பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த நேரத்திற்கு வரவேண்டிய பேருந்து வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுடன் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேருந்து பணிமனை அதிகாரிகள், காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே குடியரசுத் தலைவர் பாதுகாப்பு பணிக்கு சென்று கொண்டிருந்த வேன் விபத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரியிலிருந்து சென்னை திரிசூலத்திற்கு NSD பாதுகாப்பு காவலர்கள் 6 பேர் வேனில் சென்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே மலைப்பட்டு பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் பள்ளத்தில் இறங்கியது. இந்த விபத்தில் காவலர்கள் சித்தையா, யூசுப் மற்றும் ஓட்டுநர் வேலுச்சாமி ஆகியோர் லேசான காயமடைந்தனர். விபத்து குறித்து போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி அருகே கோனே கவுண்டனூரில் கிராம மக்கள் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று சாலையில் ஊர்ந்து வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டனர். பின்னர் அங்கிருந்த பொதுமக்கள் அந்த பாம்பை பிடித்து நாரளப்பள்ளி வனப்பகுதியில் காப்பு காட்டில் பாதுகாப்பாக விட்டனர். திடீரென குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த மலைப்பாம்பால் கிராமத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரம் அருகே மண்டபத்தில் சில மீனவர்கள் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் அருகே உள்ள பாக் ஜலசந்தி கடலில் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்ததாக 4 விசைப்படகுகள் மற்றும் அதிலிருந்த இரட்டை மடி வலைகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை கரம்பக்குடி அருகே பிலாவிடுதி கிராமத்தில் மலையாத்தம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கும்பாபிஷேக விழாவிற்கு புனித நீர் மற்றும் பால் எடுத்து செல்ல அனுமதி கேட்ட நிலையில் போக்குவரத்து பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி போலீசார் மறுப்பு தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காவல்துறையை கண்டித்தும் கரம்பக்குடியிலிருந்து ஊர்வலத்திற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.